சினிமா விகடன் பிரசன்ஸ் டெபியூட் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹோட்டல் ரமாடா, சென்னை எக்மோர். தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சில படங்கள் தவிர ஜெயிச்ச நிறைய நல்ல படங்கள் வந்து டெபியூட் டைரக்டர்ஸோட படங்கள். அதில் ஒரு 6 டெபியூட் டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா நீலிரா படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் சோமிதரன் அண்ட் கான்சிட்டி படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் ஹரிஷ் துரைராஜ் அண்ட் வித்லவ் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் மதன், அங்கீகாரம் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் ஜேபி தென்பாதியான் அண்ட் மாயபிம்பம் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் கேஜி சுரேந்தர் அண்ட் கப்புள் ஃப்ரெண்ட்லியோட டைரக்டர் மிஸ்டர் அஸ்வின். எல்லாரும் படம் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில படங்கள் பார்த்துருக்கிறதுக்கான சூழல் இல்லை. ஸோ பொதுவாக இன்னைக்கு நம்ம ஊரில் 2026 சினிமான்றது எப்படி இருக்குன்றதை பற்றியும் இவங்களோட படங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத பற்றியும் பேசலாம். அதான் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. 2026 ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய சின்ன படங்கள் பெரிய சக்ஸஸா இருக்கிறது, நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கிறது மணியா. ஏன்னா என்னதான் படமா அந்த படம் கன்வெர்ட் ஆகும்போது தான் அந்த ஒரு டேரக்டர்ஸ்க்கும் அடுத்து ஒன்று நடக்குது. ஸோ அதை சுற்றி ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒன்று நடக்குது. அண்ட் நிறைய தேட்டரில் நார்மலாக லாஸ்ட் வீக் கூட நான் தேட்டருக்கு போகும்போது தேட்டர் செம்ம க்ரௌடாக இருக்குது. எல்லா படமே தேட்டரில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்க்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா அந்த கொரோனா முடிஞ்ச டயத்துலாம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி பாவமாக இருக்கும், என்னடா இது தேட்டரில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தேட்டர் ஒரு மாதிரி கூட்டமாக இருக்குது. அண்டு மல்டிப்ளெக்ஸில் கூட இந்த வாட்டி ஏதோ பெர்சன்டேஜ் ஏதோ போட்டிருந்தாங்க, அதிக மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சோஃபார் திருப்திகரமான ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் நம்ம படமும் இருக்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் இப்போ நீலிரவாகட்டும், அங்கீகாரம் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பேசக்கூடிய படங்கள் தான் இங்கே அதிகமாக தேவை. ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது தான் கஷ்டம். அதனால இங்கே எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் குரூப்பில் டூப்பு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அதான் எனக்கு இப்போ நீலிரா நான் ப்ரீமியரில் போய் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு ஹெவி ஹார்ட்டடாக இருந்துச்சு. லைக் ஒரு என்னமோ ஒன்று பண்ணும்ல நமக்கு ஒரு படம் பண்ணிட்டு. இவர் சொன்னார் இப்போ பிரசன்ன வித்தனகேசர் படம்லாம் பார்க்கும்போது நடக்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து ஒரு நீலிராவை பார்த்துட்டு வெளியே வரப்போ ஒரு தாக்கம் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இதெல்லாம் பண்ணவே தெரியாது ஆக்சுவலி. ஸோ அதனால நீலிரா மாதிரி படங்கள், இவரோட படங்கள் தான் அதிகமாக பேசப்படணுன்றது தான் எல்லா சினிமா பிரியர்களுடைய ஆசையாகவும் இருக்கும். என்னுடைய ஆசையும் அதுதான். தவிர மற்றபடி நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபேமிலி, ஒரு ட்ராமா, ஒரு இதுவும் ஒரு சினிமா தான். பட் இதுதான் லார்ஜர் தன் சினிமாவா நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ அதனால உங்களுக்கு முதல் தேங்க்ஸ். சாரோட படமும் சரி, சாரோட படம் நான் லாஸ்ட் டைம் பார்க்கல, அதுக்கப்புறம் பார்த்தேன். எனக்கு சாருடைய படமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல இருந்து அந்த ட்ராமா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதோடைய கப்புள் ஃப்ரெண்ட்லி எனக்கு ரொம்ப எல்லாத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்துச்சு. சென்னையோட லேண்ட்ஸ்கேப்பை காட்டினது எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு விஷுவல். ஸோ அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஹரிஷ் இவர் அதான். ஸோ நாங்கள் நிறையவே முன்னாடி பேசியிருக்கோம். அதனால் கான்செர்ட்டையுமே லைக் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக, எனக்குமே நல்லா க்ளோஸ் இவர். ஸோ இவரோட படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப எனக்கு ஜாலியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லா ஹியூமர்ஸுமே பயங்கரமாக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்துச்சு படம் பார்க்குறப்ப. நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அங்கீகாரம் நீலிரா தான் முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஸோ இங்கே இருக்க இந்த 6 பேரோட படம் தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளாஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த ஒரு 2 மொமெண்ட்லாம் எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, அந்த இன்டர்வல் பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலி முதல் கேள்வி எல்லாத்தையும் கேட்டு வரீங்களா? அவனுக்கு வருஷம் வந்து நிறைய புது ஹீரோக்கள் என்ட்ரி நிறைய இந்த அடுத்த இன்னும் ஆஃப்ல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, வருவாங்க, வரிசையா இறங்குறாங்க எல்லாம். அது இங்க இருக்கிறவங்க படத்துல வந்து நான் வந்து பிரதரோட படம் நான் பார்த்துட்டேன், அப்பயே பார்த்துட்டேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் வந்து அந்த ஹீரோவுக்கு படம் பண்றதா அவர் இருந்ததுனால என்ன பார்க்க சொன்னாங்க. அப்புறம் என் ப்ராஜெக்ட் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் என்னால இது பண்ண முடியல. அஸ்வின் ப்ரோ படம் வந்து பாதி பார்த்துருக்குறேன். இது ஆக்சுவலா இப்படி சொல்லக்கூடாது, அதுவே வந்து ஒரு பெரிய அயோக்கியத்தனம். ஏன் பாதி பார்த்துருக்குறேன் அப்படின்னா, என் ஒய்ஃப் அந்த படம் வந்து ரொம்ப அடிக்ட். அந்த படத்துல வந்து அந்த கதாநாயகி கேரக்டர் வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நெல்லூர் டு சென்னை தானே அந்த டிராவல், அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறனால அவள் பார்க்கும்போது நான் பார்த்தது அதுதான். அதனால அவர் படத்தை பாதி பார்த்ததுக்கான காரணம் அதுதான். அண்ணன் படத்தை இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும். ஓகே, அண்ணன் தான் நம்மளுக்கு நம்ம கூடவே சேர்ந்து வந்தது. அவரு முன்னாடி தியேட்டர்ல போயிட்டு இருந்தாருன்னா பின்னாடி தியேட்டர்ல நான் போயிட்டு இருந்தேன். அது இல்லாம இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் தாஸ் சார் தான் அங்கீகாரத்தில் நடிக்க வேண்டியதா? ஆமா, அவருக்கு தெரியாது. அவர் நண்பர் ஒருத்தர் தான் டேட் பார்த்துட்டு இருந்தாரு, அர்ஜுன் சாரோட நண்பர். அப்ப டேட்டே இல்ல அப்படின்ட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபிட், அந்த வாய்ஸ் கோர்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருந்தேன். கோர்ட்ல லைவ் ரெக்கார்டிங் பண்ணா அவர் பேசுறது அப்படியே இருக்குங்கிறதுக்காண்டி அவரை தான் கேட்டிருந்தோம். அப்ப அவருடைய நண்பர் தான் டேட் பார்த்துட்டு இருந்தாரு நினைக்கிறேன்.
விஷால் தான் சொன்னேன், இல்ல பிரதர் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் வெயிட் பண்றதுக்கு தயாரா இல்லை, திருப்பி அதேதான் ஏஜ் ஃபேக்ட் தான் அப்படி புரியுது. நீலிரா வந்து அந்த களம் சார்ந்து நான் நிறைய ஏங்கி இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப வந்து அண்ணா வந்து பத்திரிகையாளரா வேலை செய்யற காலத்துக்கிட்ட இருந்து இங்க இருந்த சூழல் எல்லாம் பார்க்கும்போது அந்த இந்தியாவினுடைய அமைதிப்படை வந்து அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு தான் நான் ஓடிடியில தான் உட்காந்து இது பண்ணும்போது, ஏன் அப்படின்னா என்ன நடக்கும் இப்ப பேசும்போது சொன்னாப்புல நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், என்ன ஈழத்தோட வரலாறு முழுக்க வந்து எனக்கு தெரியும். அந்த அமைதிப்படை என்ன நாசம் பண்ணிச்சு, இந்தியாவோட ரோல் என்ன, இதோட ரோல் என்ன, எனக்கு எல்லாம் டோட்டலா எனக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால அதுக்குள்ள என்னால் போக விரும்பலை. நான் சொன்னேன், இப்போ நேராக சொன்னேன், அதுவுமே எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. நான் அவங்க படத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. என்னன்னா அந்த உலகத்தை வந்து நீங்க வந்து அண்ணன் ட்ரீட் பண்ணியிருக்கிற வேற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல நான் போய் நான் பார்ப்பேன். என்னதான் அண்ணன் வேற வயலன்ஸ் இல்லாம ட்ரீட் பண்ணாலும் எனக்கு களம் தெரியுங்கிறதுனால எனக்கு அப்படிதான் கனெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த இது அண்ணன் கான்சிட்டி வந்து டவுட்டே பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், தேட்டர் விசிட் போயிட்டு இருக்கும்போது காரில் போகும்போது பார்த்தேன், கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன், லக்கி பாஸ்கர் படம் வந்துச்சு அப்படின்னாரு. லக்கி பாஸ்கர் பேட்டன் தான் ஹிட், பிரச்சனை டவுட்டே கிடையாது. ஏன்னா இங்க ஸ்கேமுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தவறுகளுக்கு எதிராக எழுந்துச்சு நிற்கிறது ரெடியா இருக்கிறாங்க. அதே சமயத்துல தார்மீகமான தவறை ஏத்துக்கிறதும் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து எக்கனாமிக் வேரியேஷன் அவ்வளவு பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்குது. ஒரு சின்ன கூட்டத்திட்ட ஒரு பெரிய அளவுலயும் ஒரு பெரிய கூட்டத்திட்ட வந்து எதுவுமே இல்லாம இருக்கிற வேரியேஷனை வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சியா அந்த கிரௌடு வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஆக்சுவலா இங்க வேற ஒரு மாயை பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஜென் செட் கூட்டம் வந்து அவங்களுக்கு ஏதாவது தெரியாது அப்படின்னு. ஆக்சுவலா என் படத்தை கொண்டாடினது அவங்க தான். என் படத்துல சட்ட சான்றவரை பாட்டை முதல்ல பார்த்துட்டு எனக்கு வந்த ரிவ்யூல வந்து முதல்ல எனக்கு எல்லாரும் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனது எல்லாமே 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க தான். அதே போல தியேட்டர் விசிட்ல என் படத்தை நீங்க இதே மாதிரி படத்தை பண்ணுங்க, தயவு செஞ்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து பண்ணுங்க. என் படத்தை கொண்டாடினது எல்லாமே இந்த 2000த்துல பிறந்தவங்க தான். அப்படிங்கிறப்ப நம்ம அவங்க மேல ஒரு 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 குற்றம் ஒன்று சொல்லி அவங்களை ஒதுக்குறோம்ல, இல்லை இவங்க சரியான ஆட்கள் கிடையாது, இல்லை இல்லை, நம்ம ஒரு சரியான படைப்போட போனா அவங்க ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம என்ன படம் கொடுத்தாலும் பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு படம் வந்துருக்கு முதல்ல சொல்லணும், அந்த தப்ப நானே பண்ணியிருக்கிறேன். அந்த என்னோட படம் சீரியஸான வேற ஒரு பாலிடிக்ஸ் இல்லை, சம்மந்தமில்லாத பாலிடிக்ஸ் இருந்த ஜென்சிதுக்காக சொன்னேன். அவங்க தியேட்டருக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் குளத்தூர்ல ஒரு தியேட்டர்ல வந்து 30 பசங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க நண்பரோட ஃபோன் வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க எப்படி வந்தீங்க இந்த படத்துக்கு எப்படி, எனக்கு முடிய ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஒரு பிரபலமான ரிவ்யூவர் ஒருத்தரோட ரிவ்யூ காலை 5 மணிக்கு அவர் போட்டாரு. அதை பார்த்துட்டு படம் வித்தியாசமா இருக்குன்றனால கிளம்பி வந்திருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் நான் பார்த்தேன். அங்க எல்லாம் போகும்போது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம் லைவ். ஆனா ஏன்னா அவங்கள்ட்ட போய் சேர்க்கிறன்றதான், அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க பார்க்க ரெடியா இருக்கான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர நம்பிக்கையா இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம நல்ல திரைப்படங்களை கொடுத்தா அதுக்கு வந்து அடுத்த தலைமுறையில இருக்கிற இப்ப நம்ம யாரும் இவங்க இந்த ஜென்சி கிரவுட் எல்லாம் வந்து இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கிரவுட் வந்து அப்படி இல்லை. ரொம்ப பொலிட்டிக்கல் நாலேஜோட இருக்காங்க. தோழர் சொல்ற மாதிரியான அந்த நாலேஜோட இருக்காங்க. ரொம்ப சூப்பரான விளக்கம். பிரதர் ஒன்று சொன்னார்ல, இல்லையே எனக்கு அப்படி படம் பண்ணாங்க. ஆக்சுவலா சொசைட்டிக்கு வந்து லவ் தான் ரொம்ப முக்கியம். காதல் தான் சமூகத்தை கட்டமைக்கிறதா நான் நம்புறேன். அதே மாதிரி அவருடைய படத்துல இருக்கிற அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்துல நெருக்கடியில இருந்து அந்த கதையை ஆரம்பிச்சிருப்பாப்ல. அதுதான் குடும்பத்துல இருந்து தான் எல்லாமே உருவாகிறதா நான் பாக்குறேன். ஆக்சுவலா என் படம் எல்லாம் வந்து உண்மை சம்பவம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா ஒரு லவ் எடுத்து கரெக்டா போர்ட்ரேட் பண்றதுதான் கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து அண்ணன் சொல்லும் போது ஒண்ணு சொன்னாப்புல, இந்த ஸ்கேமை எடுக்க போறோம்னு எழுதுனாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த படம் அங்கேயே ஜெயிச்சுதான் நம்புறேன். ஏன்னா பல்லாயிரம் ஸ்கேம் அவர் பார்த்துருப்பாப்ல. ஏன்னா நிறைய ரோல், உதவி இயக்குனர், கோ டைரக்டர், இபி, ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கும்போது எல்லா வகையான மனிதர்களும் அவர்கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய இருக்கும். அது இல்லாம சமூகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும் போது எதனாலும் சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அங்க ஒண்ணு சொன்னா, ஏன்னா அவருடைய சர்க்கிள்ல அது நடந்திருக்கு. அந்த உண்மைத்தன்மை தான் வந்து அந்த படத்தை நான் ஹிட்டா மாத்தினதான் நான் நம்புறேன். அது வந்து நம்பகத்தன்மைக்குள்ள இருக்கும்போது அந்த இதுதான். இப்ப இவரு பிரதரோட படத்துக்குள்ள இருக்கிறது நான் அது எப்படி ஹிட்டான படமா பாக்குறேன் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த உணர்வுகளை வந்து கொஞ்சம் கூட மிகைப்படுத்தாம அந்த உணர்வுக்குள்ளேயே கட்டமைச்சு கொண்டு போனது இருக்குல்ல, அதுதான் அவருக்கான வெற்றியா இருக்கும். சூப்பர். அப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து
அவருக்கு அந்த கான்பிடண்டா அந்த ஏ சர்டிபிகேட்டுக்கு முடிவு எடுத்தது காரணம் கூட அப்படிதான் நான் பாக்குறேன். நான் என் படம் என்ன பேசுறேன் எனக்கு தெரியும், ஏ கொடு பி கொடு அது வேணும்னு சொல்லிட்டு போனது. அதாவது ஜெயிச்சு 2 படம் கமிட் ஆயிட்டாரு. சூப்பர். அதான் இப்ப அவர்கிட்ட கேட்டதுதான், இப்ப இந்த 6 படம் தாண்டி உங்க படம் தாண்டி வேற என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நான் வந்து பிளாஸ்ட் போய் பார்த்தேன். பிளாஸ்ட்ல வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்து ஃபீமேல் ஓரியன்டடுக்கு இவ்வளவு பெரிய ஆக்ஷன் போர்ஷன் வச்சுங்கிறதே பெரிய கட்ஸ் தான். சூப்பர். அது வந்து வழக்கமா அர்ஜுன் சாரோடைய ஹீரோவா நடிக்கிற படங்கள், விஜயகாந்த் சார் படங்கள் இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லா ஃபைட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எங்கேயாச்சும் பெசிக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாப்புல. யூத் படம் வந்து கென் வந்து நான் சர்ப்ரைஸ், அது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அதை இவ்வளவு அழகா வந்து. ஏன்னா டைரக்ஷன் அவரு அது ரொம்ப, ஏன்னா பாடம் கத்துக்கிட்டது தனுஷ் சாரு அப்படிங்கிறப்ப அந்த இது நடக்குது. நிறைய படங்கள் இந்த வருஷம் நல்ல படங்கள் நிறைய வந்திருக்குது. கருப்பு எதிர்பாராத ஜாக்பாட்டு, ஏன்னா நிறைய தள்ளி போய், ஏன்னா என் படத்துல வந்து ஓப்பனிங் வாய்ஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் தான். ஓகே, அங்க உட்காந்து பேசிட்டு போது அப்ப என்ன கருப்பு வந்து சூர்யா சார் ஹிஸ்டரியிலேயே பெரிய பிளாக் பஸ்டர். சோ அந்த வருஷம் வந்து நல்லா இருக்குது. என் படமுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பொறுப்போட பண்ண படத்தை ரொம்ப பொறுப்போட ரிசீவ் பண்ணிட்டு தான் நான் நம்புறேன். சூப்பர் சூப்பர். 2026 வந்து உண்மையா தியேட்டருக்குள்ள மக்கள் வந்து நல்ல படங்கள் இருந்துச்சுன்னா பார்க்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனான்ற மாதிரி பிரிஞ்சிருச்சு பிரதர். என்னன்னா பிஃபோர் கொரோனா வந்து என்னன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஃபிக்ஷன் படங்கள் நிறைய வந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நிறைய வந்து ஃபிக்ஷன் படங்கள் இருக்கும். சரினா உண்மை சம்பவங்கள்லாம் இருக்காது, சரிங்களா, கண்டென்ட் ரிவென்ஸ்லாம் இருக்காது. பட் படங்கள் வந்து ஓடிட்டு இருந்தது, கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக மெயின் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே. ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாம் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பார்த்து வச்சிருந்த கொரியன், ஸ்பானிஷ் எல்லாத்தையும் இவங்களும் பார்த்துட்டாங்க, சரிங்களா. அப்போ வந்து என்ன மேட்டர்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் உண்மை, ரியாலிட்டி. 2022 இருந்தே ஆக்சுவலாக கண்டென்ட் ரிவன் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மால் ஃபிலிம்ஸ் எல்லா படங்களுமே ஜெயிச்சிருக்கு ஆக்சுவலாக. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெபியூட் டைரக்டர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா படம் பார்க்க வரவங்க யாருன்னா ஒரு மெஜாரிட்டி வந்து ஒரு பாமர மக்கள் தான், சரிங்களா. அவங்க போய் படத்தை பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய நெருக்கத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக அதை தவிர்த்துடுறாங்க ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைஃப் இருக்குது. லைஃப்ல இருந்ததுனால தான் இந்த படங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கு. நாங்களாம் இங்கே இருக்கோம். இப்போ கப்பல் ஃப்ரெண்ட்லி எனக்கு என்னன்னா, நானும் ப்ராப்பர் சென்னை அப்படின்றதுனால எனக்கு என்னன்னா, முன்னாடி நான் கப்பல் ஃப்ரெண்ட்லி வந்து கேள்விப்பட்டுட்டேன். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு சென்னையை ஒன்றும் ப்ராப்பராக பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணலையே, ஒழுங்காக படத்தில் காட்டலையோன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். சென்னைக்காரங்களுக்கே அது தெரியும், சரிங்களா. அது எனக்கு அந்த படத்துடைய லேண்ட்ஸ்கேப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லேண்ட்ஸ்கேப்பை கரெக்டாக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது நம்ம சென்னையே இருக்காது, தாம்பரத்தில் மிக அருகில் ஒரு லொகேஷன்ல ஷூட் பண்ணுவாங்க. ஸோ தப்பு சொல்லலை, பட் நமக்கு இருக்கும்ல சென்னை கரெக்டாக காட்டுற. எனக்கு அது வந்து உண்மையாக அவருடைய ஸ்ட்ரென்த்தே அந்த படத்தோட லேண்ட்ஸ்கேப் தான் ஆக்சுவலாக. கபில் ஃப்ரெண்ட்லி, மாயமின்பம் அவருடைய 8 வருஷ உழைப்பு. அந்த படம் நான் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு உண்மையாக அவருடைய அதுக்குள்ள அவரோட லைஃபு, அது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான குட்டி குட்டி விஷயங்களை எப்படி நடக்குதுங்கிறத ரொம்ப சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அவர் ப்ரொடியூசர்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன ஒரு வழி இருந்திருக்குன்றத அவர் ரொம்ப சூப்பராக ரியாலிட்டியாக சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அவரும் பண்ணி சூப்பராக அவரோட விஷயத்த கரெக்டாக பண்ணி ஜெயிச்சிருக்காருன்றது தான் நான் பார்க்குறேன். அங்கீகாரம் என்னென்னா, அவர் சொன்னார் 5 வருஷம் நான் இந்த படத்துக்காக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. உண்மையான அங்கீகாரம் இந்த படம் தான் அவருக்கான அங்கீகாரம். ஏன்னா எனக்கு அந்த கேஜிஆர் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ இருக்கு இல்லைங்களா, அந்த படம் வந்து என்னன்னா என் படமும் அவர் படம் ஒன்றா வந்ததுனால அவர் எப்படி என் படம் பார்க்கல, நான் அந்த படத்தை நான் ஒன்றும் பார்க்கல, மிச்ச எல்லாரோட படமும் பார்த்துட்டேன். ஸோ அங்கீகாரம் வந்து எனக்கு கேஜிஆர் சாரோட அது கேஜிஆர் சார் அப்படி இருப்பாருன்னே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே சரியான ஒரு மெட்டீரியல் ஆக்சுவலாக. அது வந்து எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்டப்பனா, நான் அது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான், நான் நினைச்ச படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு புது ஆள் வேணும்னு சொல்றது இருக்கு இல்லையா. அப்புறம் வித்லோ வந்து எனக்கு மதன் ஆல்ரெடி பழக்கம், நான் முன்னாடியே படம் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ வித்லோ படம் எனக்கு அபிஷேகனாவே தெரியல, மதனா தான் தெரிஞ்சுது, சரிங்களா. அதுதான் மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. முக்கியமாக அந்த ஒரு சீன் எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன், போயிட்டு அந்த ப்ரப்போசல் பண்ற சீன் முடிச்சுட்டு நான் அன்றைக்கே அபிஷன் கிட்டேயும் மதன்கிட்டையும் சொன்னேன், பெஸ்ட்டு ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, சூப்பரான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னேன். ப்ரிவியூவில் பார்த்தா அதே ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. சூப்பர் சாரும் வந்து இந்த ப்ரிவியூக்கு அப்படின்னும் போது. ஸோ அதை உண்மையிலேயே நல்லாவே
எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நீலிரா படங்கள் இருக்கு இல்லையா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ பார்த்தேன் ஃபுல்லா. எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. படம் பார்க்குறேன், எனக்கு உண்மையா ஷாக்கிங் தான். இந்த படம் ஒரு இப்போ ஒன்று சொன்னார் அது பாலு மகேந்திரா சார் ஒப்பிட்டு ஒன்று சொன்னார். இப்போ என்னன்னா அவரால் அந்த படம் எடுக்கவே முடியல அப்படின்றத, அது கடைசி வரைக்கும் கனவாகவே இருந்துடக்கூடாதுன்னு அங்கேருந்து அந்த பட்டறையிலேருந்து வந்த ஒருத்தர் இப்போ எப்படின்னா இது ஒரு பாலு மகேந்திரா சாரோடைய வெற்றி மாதிரி தான் இந்த படம் இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் சார் மாதிரியான ஒரு ஆள் இல்லைன்னா இந்த படமே வந்திருக்காது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு வந்து படம் தியேட்டரிக்கல் ரிலீஸ்ன்றதே வேற ஒரு கேம். உங்களுக்கு வந்து ரைட் ப்ரமோட்டிங் ஃபேஸ் ஒன்று வேணும், ஒரு ரைட் ரிலீஸ் டேட் வேணும், சரிங்களா? இது ரெண்டு இருந்தால் தான் உங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், சரிங்களா? ககமுட்டை ஒன்றதுக்கு தனுஷ் சார் தான் பெரிய பக்கப்படம். இல்லைன்னா அந்த படம் வந்து வெகு எல்லாரும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. கடைசி விவசாயிய உன் படத்தை நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது நம்ம சினிமாலே இருக்கக்கூடிய ஒரு சாபம் தான். பட் இவங்க தான் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஆட்களுமே ஆக்சுவலி. இதை தவிர்த்து எனக்கு வந்து யூத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னுடைய கதையை நான் முன்னாடியே கேட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அவனுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த படம் கண்டிப்பாக படமாக நடந்துரும்ன்ற ஒரு பெரிய ஒரு பிலீஃப் இருந்துச்சு. நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து நடிச்சும் கிட்டத்தட்ட டைரக்டும் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து சூப்பராகவே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல நல்லாவே போயிருக்கு. ஸோ குட். இங்கே நம்ம டீமில் 2 பேர் படம் நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில். கான்சிட்டி அண்ட் அங்கீகாரம். கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி பார்த்தேன், எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சி. நிறைய ஃப்ரெஷ் சீன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. அது சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதை மேக் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் இப்போ அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த அந்த சீன் கேட்டேன், நான் எப்படி எடுத்தீங்க, எத்தனை டேக் போச்சு? ஸோ அப்போ அவர் சொல்கிறது 2 டேக்கு ஒரு டேக்கில் முடிச்சிட்டான்றது சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷர்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம், லைவ் லொக்கேஷன்ஸில் தான் பண்ணுறோம். கடலூர் பஸ் ஸ்டாண்டு, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி எல்லாத்துலேயும். ஆனால் அது ஒரு டேக் 2 டேக்கில் முடிச்சுட்டா அது அது அந்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நீங்கள் கன்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது வந்து அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கட்டும் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இவர் நம்ம சோமேந்திரன் நீலிரா வந்து அது சில படங்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நவுத்தி வச்சுடுவேன் நான். இதுக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அப்படி அந்த விமர்சனத்துக்கே போகக்கூடாது. இந்த போல் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணதே, அட்டன் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சில லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்கும். அதில் எனக்கு சோமேந்திரனோட படம் அந்த லிஸ்ட்டில் நான் பார்க்குறேன். எடுத்துகிட்ட விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் கூட சவுண்ட்ஸில் விஷுவலில் நிறைய நம்ம ரெகுலராக எவ்வளோ கிராண்டியராக எவ்வளோ செலவு பண்ணி பண்ண படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதே வார் ஈழம்னு சொல்லி இங்கே எடுக்கப்பட்ட நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த பட்ஜெட்லாம் தவிர்த்தாலும் அந்த விஷயத்தை நான் கண்டென்ட் அப்படியே நான் ப்ராப்பராக கன்வே பண்ணிட முடியும் அப்படின்றது. வெறும்னா டைலாக் பேப்பரில் எழுதினா மட்டும் போதாது, சவுண்ட்ஸையும் பேப்பரில் எழுதியிருந்தால் தான் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த இவன் வந்து பாம் வச்சுட்டு பேசுவான் அந்த இவர்கிட்ட, கேப்டன்கிட்ட. இது மாதிரி நாங்கள் பாம் வந்து டிட்டாச் பண்ணிவிடுவேன், எல்லாம் பஸ்ட் ஆகிடுவாங்க, சுடாமல் இருங்க அப்படின்ற மாதிரி. அந்த வாய்ஸை கேட்டு அவள் ஃபஸ்ட் டைமு அவன் லவ்வர் தான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவேன். அவள் வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு வர சீன், அந்த ஒரு சீன் ரொம்ப சூப்பரான சீனாக இருந்துச்சு. அதாவது அது வரைக்கும் படம் ஈழப்போர் பேஸ் பண்ண அந்த அரசியலை பேசிகிட்டு இருக்கிற படமாக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய ஒரு 2.5 மணி நேரம் லவ் ஃபிலிமோட இம்பேக்ட் வந்து அந்த சீனில் கொண்டு வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடும். அந்த பொண்ணு அதை ரெகனைஸ் பண்ணுறதும், அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சதும், அவன் வந்து அதை ரெகனைஸ் பண்ணிட்டதும், அதை தொடர்ந்து அந்த கிளைமேக்ஸுன்றதை வெளில போயிட்டு அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த இது பெரிய மேஜிக், அது அழகாக பண்ணியிருந்தார். மதனோட படம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அழகி வந்து நான் வந்து ஏர்லி ஸ்டேஜில் சினிமாவுக்கு வந்தப்போ ரொம்ப
எல்லாரையும் தாக்கின மாதிரி நம்மளையும் தாக்கின படம். முதல் காதல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, அதை திரும்ப கூட பொது சபையிலையும் பேசலாம் அப்படிங்கிறது அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துச்சு ஸ்க்ரீனில். அதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தனுக்கு லவ் பண்ணால் ஒருத்தனை இல்லைனா செத்துடணும், இப்படி தான் நம்ம படங்களே அதுதான் நம்ம சொசைட்டியும் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருந்துதான். ஃபஸ்ட்டு டைமாக கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் தான்றதை தொட்டுது அந்த படம். அந்த டாப்பிக்கை வந்து அழகாக இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான விஷயமா சூப்பராக பண்ணிட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு பார்க்குற ஒரு சீக்வன்ஸில் இப்படி 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அதை எடுத்து ஒரு டீல் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப செரிஷிங் மொமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு அதில். ரொம்ப அந்த லவ் ஃபீலு மேலோட்டமாக ரொம்ப அடித்து டிஸ்டர்ப்லாம் பண்ணாமல் அழகாக ஹியூமராக ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைலோடையே படம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக சில படங்களுக்கு தான் அது வரும். ஸ்மைலோடையே நம்மளுமே அறியாமல் சிரிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி தான் அந்த படம் எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு மதன். அதுதான் உங்கள் 2 படம் பார்க்கல, சாரி. தேட்டரில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருந்ததில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓடிடி வந்ததும் கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசுகிறேன். அப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி படங்கள் எடுக்கிறது அப்படின்னு ஒரு டாபிக் வந்துச்சு. நீலிரா அங்கீகாரம் தான் படங்கள். இவர் கரெக்டாக சொன்னார், லவ் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது. அது இங்கே நிறுவப்பட்டிருக்கு. ஒடுக்குமுறை சார்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம படமாக பண்ணாதான் அது வந்து சிறந்த படமோ இல்லை கருத்துள்ள படமோ சமுதாயத்துக்கு வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி அது உண்டு, அது மட்டுமே கிடையாது. இப்போ வித் லவ்வே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 2 பேர் இது மாதிரி லவ் பிரேக்கப் ஆனவங்க என்ன ஆவாங்கன்னா முன்னாடி வேற ஒன்று ஆகுவாங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ அடுத்ததை கடந்துட்டு ஜெனுவினாக தான் இருந்தால் ட்ராவல் பண்ணலாமான்ற இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸை திரும்ப போகிறதுன்னு அது ஒரு டாபிக். அது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். வெகுஜன மக்கள் வந்து அன்றாடம் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ அது, ஓகேங்களா? அதை எடுத்து அவர் பேசியிருக்காருன்றது அதை நாம் சமுதாய அக்கறை உள்ள படமாக தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணணும்னு பார்க்கணும். ஆனால் அந்த அங்கீகாரம் இங்கே கிடையாது. இங்கே வந்து லவ் ஃபிலிம்னு தான் அப்படி ஏதோ ஒரு சாங் அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இப்போ மாயபிம்பத்துக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, நம்ம படம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வச்சு எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்காது. ஹோல் படம் பார்த்தாக்க ஜென்ரலாக இப்போது இது மாதிரி ஹராஸ்மெண்ட்டை பற்றி இந்தியா பூரா நடக்குது. எப்போவுமே டெய்லி நியூஸில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பெண்கள் சார்பாக ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆண்களுடைய பார்வையை மாற்ற சொல்லி வளங்க அப்படின்னு. பெண்களை எப்படி பார்க்கணுன்னு ஆண்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து சொல்லி வளங்க, அதுதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு. இப்போ அதுதான் முக்கியமான விஷயமா பேசப்பட்டது மாயபிம்பத்தில். ஒரு பொண்ணை ஒருத்தன் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தான், அந்த பொண்ணு நல்ல ஜெனுவினான கண்ணோட்டத்தோடு அவன்கிட்ட பழகுது. தப்பான கண்ணோட்டத்தோட அவன் பார்த்து செஞ்ச விஷயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லாமல் அவன் வாழ்க்கையிலேருந்து எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி சிதைச்சிச்சுங்கிறது தான் அது மேட்ரு. அப்போ அது ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி தான் அந்த கண்டென்ட்டே பேசுகிறோம். அப்போ இதுலேருந்து தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அது நம்ம அந்த கேட்டகரி ஃபிலிமாக தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு சாரி கேட்டுறேன். 3 படம் நான் பார்க்கல, நான் கண்டிப்பாக இப்போ பார்த்துருவேன் கண்டிப்பாக ஷூரா. கான்சிட்டி வந்து எனக்கு கால் பண்ணி அவங்க டீம்லேருந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரிவியூ டிக்கெட் இருக்கு 7 மணிக்கு வந்துருங்க. நான் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். 6:30 மணிக்கு இல்லாத டிக்கெட் வேற யாருக்கோ கொடுத்தாச்சான். இப்படி ஒரு குற்றச்சாட்டா? இல்ல, அடுத்த நாள் அப்படியே ஹைதராபாத் போயிட்டேன். ஓகே, அதனால பார்க்க முடியல. அப்புறமா சரி அதனால மிஸ் ஆயிடுச்சு. நீலிரா வித் லவ் நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு நீலிரா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஃபில்ம் மேக்கிங்காகவே எனக்கு சூப்பர்பான படம். எனக்கு கேஸ்டிங் நவீன் சார்லேருந்து சன்னத் எல்லாருமே எனக்கு வந்து நான் நீலிரா ப்ரைமில் தான் பார்த்தேன். எனக்கு தியேட்டரில் பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு என் டீமில் நிறைய பேர் நீலிரா பாருங்க நாங்கள் எனக்கு சொன்ன மாதிரி நீலிரா வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக இருக்கும். வித் லவ் எப்பவுமே அந்த லவ் ஸ்டோரிங்கும் போது நம்ம அந்த கேஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ என்னன்னா வித் லவ் வந்து Feb 6 ரிலீஸ் ஆகுது, நாங்கள் அடுத்த வாரம் வரும்.
ஸோ இது ரெண்டுமே லவ் படம் வேற. ஓகே. So என்ன இருக்கும் அப்படின்னால அது ஒரு பயம் இருக்கும். அது Feb 6லேருந்தே ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அவங்க ப்ரொமோஷன்லாம் பீக்கில் போயிட்டு இருக்காங்க. நான் ப்ரொடியூசர் சார் பாருங்க அவங்க என்னென்னமோ பண்றாங்க. அவங்க பாப்கார்ன்லாம் போட்டு பாப்கார்ன்லாம் வித்தலோ ஸ்டேஷன் நம்மளும் ஏதாவது பண்ணோம்னா எல்லாருமே அங்கே பண்ணோம். ஸோ அதனால எனக்கு வித்தலோ பெரிய ஜாக்பாட் ரஜினி சார் ஃபர்ஸ்டே படம் பார்த்தாரு. ரைட். ஒட்டுமொத்தமா இழுத்து வச்சிட்டாங்க அவங்க பக்கம். கேஸ்டிங்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மியூசிக் சரி எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத் ஏராக ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த 2 படம் நான் கண்டிப்பாக இந்த 3 படம் நான் பார்த்துறேன். சாரி தாய்க்கிழவி எனக்கு ஒரு ஃபன் ஃபீல்டாகவும் இருந்துச்சு. கடைசியாக ஒரு பயங்கரமான ஒரு கருத்து, ஒரு நல்ல கருத்து இருந்துச்சு. எனக்கு தாய்க்கிழவி நீலியெல்லாம் ரொம்ப பிடிச்சி. இந்த பிளாஸ்ட் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, அது இப்போ நம்மளுக்கு கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து தமிழ் இந்தியன் சினிமாவே வேறு மாதிரி ஆக்கிடுச்சு. அது எங்கே இருந்து அந்த படம் வருது அப்படின்னா, கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து அதோட பிஸ்னஸ் லெவல்னு ஒரு சைஸ் இருக்குது. அந்த சைஸை தாண்டின பட்ஜெட் அது. யாஷ்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் எல்லாம் தூக்கி எட்ட வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் இந்த இப்படி மேக்கிங்கில் இது சக்ஸஸ் அடிக்கும் அப்படின்னு ஒரு விஷனோட ஒரு ப்ரொடியூசர் அதை டீல் பண்ணது இருக்குல்ல, அதுதான் கேஜிஎஃப்ன்றது நம்ம இன்னைக்கு கொண்டாடுறதுக்கான பேஸே. டைரக்டர் பண்ணார், ஆர்டிஸ்ட் அது பண்ண, அதெல்லாமே அடுத்தது. 100 ரூபாய் பொருளுக்கு வந்து 500 ரூபா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிற டிசிஷன் இருக்குல்ல, அதை தான் நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன் கேஜிஎஃப். அந்த மாதிரி இந்த பிளாஸ்ட் வந்து இப்போ ஒரு அர்ஜுன் சார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் சைஸ் என்னங்கிறது தெரியும். ஏஜிஎஸ் எவ்வளோ ப்ராப்பரான கால்குலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட், எல்லாருமே ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த இருக்கிற ஆர்டிஸ்டுக்கான பட்ஜெட்டில் அது பண்ணுறது அப்படின்னா நாம் பார்த்த பிளாஸ்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹீரோயின் பேஸ்டாக இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஜஸ்டிஃபையிங் கன்வின்சிங்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்டோ மெனக்கடல் எல்லாமே அதுக்கு பண்ணணும். அந்த விஷயத்த வந்து அது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு அவங்க ஏஜிஎஸ் பிளாஸ்ட் பண்ணதுன்றது இருக்குல்ல, அதுதான் நான் பெருசாக பார்க்குறேன். அது ஒரு பெரிய டோர் ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு. கரெக்ட். இந்த நீ ஆர்டிஸ்ட் இவ்வளோதான் பிஸ்னஸ்ஸு, அதுக்கு மேலே எப்படிப்பட்ட ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நாங்கள் பண்ண மாட்டோன்றதை தாண்டி ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் ஆர்டிஸ்ட் சைஸ் பிஸ்னஸ் சைஸை விட பெருசாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம், அது கூட அடிக்கும் அப்படிங்கிறது அது ஒரு புது இதுவாக கேட்டாக நம்ம பார்க்கணும். அது அந்த வகையில் பிளாஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பேசிக்கலாக வந்து ரொமான்டிக் ஃபிலிம்ஸோட ஃபேன். நானே ஆர்டிஸ்டில் வந்து ராம்காம்னு ஒரு பெரிய ஃபோல்டர் வந்து ரொம்ப வருஷமா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நான் கார்த்திக் எப்பவுமே சொல்லுவாரு, நீங்க ரொமான்டிக் ஃபிலிம் தான் பண்ணணும், அடுத்தடுத்து வச்சிருக்கக்கூடிய கதை எல்லாமே பேஸ் ஆன் அந்த ரொமான்டிக் ஸ்டோரிஸ் தான். அந்த ஸ்டோரிஸோட லைக் பேக்ரவுண்ட்ல ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுவோம்ல, வேணா அதுக்கடையில் ஒரு கதை இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி என்னோட இந்த படத்துலையுமே வந்து ஒரு காதல் இருக்கும், எவ்வளவுதான் இது இருந்தாலும் ஒரு காதல் இருக்கும். நான் வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து அது ஒரு பெரிய ரொமான்டிக் போர்ஷன் இருந்துச்சு, சில பல காரணங்களால எடுக்கவே முடியல. அந்த வகையில வந்து எனக்கு இந்த 2 படமுமே வந்து 3 படமுமே நான் அவரோட படம் மாயவம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அவரோட படம் நான் ஓட்டிட்டுலாம் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும்போது நான் படம் பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தேன்னா ஒரு 10-12 நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு இவர் தெரியல, இவர் தெரியாம அந்த படத்தை பார்த்துட்டு ஓடிடில படம் பார்க்குது, சன்னெக்ஸ்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து என்னமோ வேற படம் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு எனக்கு அப்படி ஆரம்பிச்சு. இவரை பார்த்துட்டு பேசினதுக்கு அப்புறம் நான் போய் திரும்பி வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அதை கனெக்ட் பண்ண முடியல, எனக்கு அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் இதையும் கனெக்ட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு மீட்டிங் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் படம் வேற எங்கேயோ போய் எண்டில் ரொம்ப கனமா அது வந்து அந்த காதலியோட பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வை தான் எல்லா காதலர்களுக்கும் பல செய்திகளை சொல்றது. அது வந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரு பீச்சில் உட்காந்துருக்கும் போது திரும்பி பார்க்கும்போதா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை அவரோட பிரேக்கப்லாம் இருக்கலாம். காதலியோட பார்வை வந்து ரொம்ப உங்களால் மறக்கவே முடியாத விஷயம் வந்து காதலி பார்த்த அந்த லாஸ்ட் பார்வைன்றதுல எனக்கு அந்த இவரோட படத்தில் வந்து அந்த காதலியோட ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த மொத்த பார்வையை மட்டும் ஒட்டுமொத்தமான
காதலர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, காதலர்கள் வந்து அல்லது ஒரு பெண்ணை வந்து நம்ம இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்புக்கு, ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் கொடுக்குறோம். ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஜென்சிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குடைய பெண்ணும் வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது அவன் எதிர்கொள்ற அந்த பார்வையோட ஒரு வடிவமா இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு இப்போ வரையும் அந்த பார்வை இருக்கு. அது ஒரு பெக்ஃபுல்லான ஒரு காதல் படம் தான். அதே மாதிரி தான் வந்து இதே சென்னையில நமக்கு பல பிரேக்கப் ஆயிருக்கு, நமக்கு ஒரு காதல் இருக்கு. அதே சென்னையில நம்மளும் அதே பைக்ல சுத்தி இருக்கோம்ல. அந்த சென்னை எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெலுங்கு டைரக்டர் நம்ம சென்னையே அதுவுமே கையழகாத்தனமாயிரும்ல, பண்ணவேடா ஒருத்த வந்து ஹைதராபாத்ல இருந்து சென்னையோட. ஏன்னா அதே மாதிரியான ஒரு நான் வேற ஊர்க்காரன்ல, நான் வந்து வேற ஊர் வேற நாடு அந்த மாதிரி ஒரு சென்னையை வந்து நான் அப்படி பாக்குறேன்ல. நான் இங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பைக்ல போகும்போது இருந்த அந்த அப்படி ஒன்று இருக்கும்ல நமக்கு வெளியூர்ல இருந்து வந்தா, அதுதான் அவருடைய அந்த படம் இருக்குல்ல. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்தமா நமக்கு அது ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் அந்த படம் உருவாக்கு. அது அந்த சென்னையோட 2 பேரோட வாழ்க்கை எல்லாம் இருக்குல்ல, அதனால அந்த சீன்ஸுமே. மற்றது சினிமாவில் வந்து நான் எப்பயுமே விரும்புறது லேண்ட்ஸ்கேப் தான். அது வந்து இருக்கு. அது ஒரு வீடா இருந்தாலும் அந்த வீட்டோட லேண்ட்ஸ்கேப் நமக்கு சொல்லணும். நான் என் படத்துல வந்து அது ரொம்ப வச்சிருந்தேன். அது ஒரு வீடு, என் படத்துல வீட்டுல கேட்கறது தான். ஆனா வீட்டுக்குன்னு ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, நம்ம வீடுன்னா சும்மா காட்ட முடியாது. தமிழ் சினிமாவுல ரொம்ப தீவிரமான இது என்னன்னா, நிறைய படங்கள்ல லேண்ட்ஸ்கேப் யோசிக்கவே மாட்டாங்க, சீன்ஸ் தான் யோசிப்பாங்க இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கு. ஆனா ஃப்ரேமுக்குள்ள எப்படி லேண்ட்ஸ்கேப் கொண்டு வரன்னு இருக்குல்ல, அந்த வகையில வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த வருடத்துல வந்து சென்னையோட லேண்ட்ஸ்கேப். அந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா காட்டியிருக்கு. அதுதான் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்லியான படம் அது. நம்ம எங்க அசோசியேட் ஆகிறோம்னா அந்த லேண்ட்ஸ்கேப்ல அசோசியேட் ஆகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இவரோட படம். ஸோ அது வந்து நான் ரொம்ப ஜாலியான மூட்ல தான் பார்த்தேன். இப்போ அந்த படம் பார்க்குற மூடுக்கும் இந்த படம் பார்க்குற மூட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இந்த பிரேக்கப் ஸ்டோரிஸ் கேட்கறது இதெல்லாம் இருக்கிறது இருக்குல்ல, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி பார்க்கணும் போது நான் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு பண்ண டிராமா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு. தான் அதனால நான் 2 காதல் படங்கள் நான் ரொம்ப ரொமான்டிக் கைன்றதுனால அது பிடிக்கும். அவ்வளோ அதான் வேற ஊர்ல இருக்க காதல் படங்கள்லாம் பாக்குறோம்ல. இன்னைக்கு அது வந்து அதான் நான் போருக்குள்ளேயே நான் காதலை பாக்குறேன். நான் வந்து என்ன இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன், பம்பர் போட்டிருப்பாங்க, நான் வந்து எந்த பங்கருக்குள்ள ஓடி ஒழிக்கிறேன்றது இருக்குல்ல, அது நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஒரு பங்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த பங்கருக்குள்ள போய் எப்படியாவது கதை சொல்லிடலான்னு பார்த்தா பங்கர் ஹீட்டா இருக்கும். அந்த மாதிரிதான் போருக்கு எல்லாத்துக்குள்ளயுமே அந்த காதல் இருக்குல்ல. அதுதான் முக்கியமான சொல்றேன். நம்ம நீங்க வந்து நான் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலான கதையை எடுத்துட்டு இருக்கிறேன், அதனால அந்த படம் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலான முக்கியமான படம் இல்ல. நீங்க இங்க ஒரு சென்னையோட வாழ்க்கையை சொல்ற படம், இவரோட ஒரு பிரேக்கப்புக்கு பிறகான இன்னைக்கு எத்தனை சூசைட் நடக்குது, இந்த 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 ஒரு மன உளைச்சல்கள் நடக்கக்கூடிய சூசைட் இருக்குல்ல, மனித உணர்வுகளும் உறவுகளும் பற்றி தான் இன்னைக்கு அவ்வளவு படங்கள் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியமானதை நான் பாக்குறேன். உடைஞ்சு போய் இல்லாம போறது இருக்குல்ல, அதனால ரொம்ப பொலிட்டிக்கலா காதல் படங்கள் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் வாங்கிய படங்களா நான் ஃபீல் பண்றேன். அது வந்து ரொம்ப அப்படின்னு கண்டு போக முடியாது. அந்த வகையில தமிழ் சினிமாவில் மற்ற இந்த வருஷத்தோட எபிசோட் எல்லாம் சொன்னா எனக்கு பிளாஸ்ட்லாம் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குல்ல. எங்கள் ஊர்லாம் அர்ஜுன் சார் ஃபேன், விஜயகாந்த் சார் ஃபேன்லாம் நான் அதிகமாக இருப்பாங்க, ஏன்னா ஆக்ஷன் மூட்லேயே இருப்பாங்க. அதனால ஸோ அப்போ எப்படி அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு இதாக இருக்கு. சமீபத்தில் வந்த படங்கள்ல பிளாஸ்ட் இருந்துச்சு, தாய் கிழவி ஒரு வகையான ஒரு வேர்ல்டை காட்டுச்சு. தான் இந்த சினிமாவில் இந்த வருஷம் வந்த படங்களுமே வந்து எல்லாமே வேற வேற வகையான ஒரு உலகத்தை நம்ம வந்து பார்த்தோம். ஆமா, காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டோம் அப்பாடா அப்படின்றீங்களா? ஸோ அதான் அடுத்ததுதான். ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு முதல் படம் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப 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 முக்கியம் 2வது படம். ஸோ 2வது படத்தோட சக்ஸஸ் வச்சு தான் இவங்களோட ஜேர்னி எவ்வளவு ஸ்ட்ராங்காக தமிழ் சினிமாவில் இருக்க போகுதுன்றது இன்னைக்கு தீர்மானிக்கிறது தான் இருக்கு. இன்னைக்கு பெரிய டேரக்டர்ஸ்னு சொல்லப்படுற நிறைய பேரோட படங்கள் 2வது படம் முதல் படத்தை விடவும் பெரிய அளவில் பேசப்பட்ட படங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 2வது படம் என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க, அது ப்ரெஷராக இருக்கா இல்லை எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஹரிஷ் ப்ரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 10th
மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோடா, அவ்வளவுதான் எல்லாம் சூப்பர். ஆமா. அப்புறம் 12th பண்ண, டேய் 12th முடிச்சிட்டா அவ்வளவுதான்டா, காலேஜ் முடிச்சிட்டா, அந்த மாதிரி தான் வந்து டேய் ஃபர்ஸ்ட் படம் தான்டா கஷ்டம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான்டா கஷ்டம் பிரதீப் சொல்ற மாதிரி. அடுத்த படம் வந்து அப்ப இன்னும் ரொம்ப கஷ்டம் தான்டா. சரி வந்து நீங்க வெற்றி நோக்கி தான் ஓடுறோம். ஸோ இந்த படத்துக்கு நான் ஒரு 100% போட்டிருக்கேன் அப்படின்னா என்னுடைய செகண்ட் ஃபிலிமுக்கு இன்னொரு 200% போடணுன்ற ஒரு இதுல இருக்கேன். ஸோ அந்த படத்துல நிறைய வேலை இருக்கு. என்ன ஜானர்னு சொல்லலாமா இங்க? ஜானர் வந்து எனக்கு நான் நம்ம ரூட் வந்து என்னன்னா கொஞ்சம் என்டர்டெய்னிங்கான ரூட் தான் ப்ரோ. நம்ம படம் வந்து பாக்குறவங்க ஒரு என்டர்டெய்னிங்கான, ஒரு கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங்கான வித் மெசேஜ். ஓகே. இந்த படமும் நான் அதுதான் சொல்லியிருந்தேன், ஏமாறாதேங்கிறது தான் தீசிஸ். கரெக்ட். ஸோ அதை தான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த படமும் ஒரு சூப்பரான தீசிஸ் அண்ட் ப்ரிமேஸ் இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் தான் டே நைட்டாக போயிட்டு இருக்கு. அதான் நீங்க சொல்லுங்க, அங்கீகாரம் சக்சஸை தொடர்ந்து ரெண்டாவது பிளான் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கிறேன். ஓகே. ஒன்னு சர்வைல் டிராமா, ஒன்று ஆல்ரெடி அங்கீகாரம் போயிட்டு இருக்கும் போதே எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே. அது ஒரு சர்வைல் டிராமா. அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட். இப்போ இன்னொரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஒன்று எழுதிட்டு இருக்கிறேன். சூப்பர். ஆமா, அது வாய்ப்பு எப்படி வருதுன்றத பொறுத்து இதுவாங்கிறது ஆப்ஷன் கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறது தான். 15 கம்பெனில 15 கதை சொன்னவராச்சே. அப்படினால அதுல எது சூஸ் ஆகுதோ அதுதான். சூப்பர். லவ் படம் தான் தெரிஞ்சு போச்சு. இல்ல அப்படி, ஆமா. ஆக்சுவலி வந்து இது வந்தோட நிறைய பேர் கேட்டாங்க வேற மாதிரி. அது அங்க இப்போ ராணாசெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னா அங்க தெலுங்குலையும் இருந்து கேட்டாங்க, தமிழ்ல இருந்து கேட்டாங்க. ஸோ அதனால நான் 2 கதை சொன்னேன். ஓகே. இப்போதைய வரைக்கும் வேற 2 முறை கேட்டாங்க, நான் இந்த கதை சொல்லியிருக்கேன். ஸோ கதை பிடிச்சிருக்கு. ஸோ அதை வேலை செஞ்சு கொடுக்கணும். என்ன ஜானர்? ஆக்ஷன் த்ரில்லர். ஆக்ஷன் த்ரில்லர் மிஸ்ட்ரி கிறிஸ்டியன் வருது. சூப்பர். ஒரு ஒன்று வருது. இன்னொன்று வந்து இன்னொரு கதை இங்கே தமிழ்ல இங்கே சொல்லியிருக்கேன். அது வந்து ஒன்று ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு மாதிரி ரொமான்டிக் ட்ராமா, சொந்த கதை, அட்வென்ச்சர். அவர் டக்குனு முடிச்சார் பாருங்க. சொந்த கதை இல்ல, ரொமான்டிக் அட்வென்ச்சரா? ஆமா ஆமா. ரெண்டுமே வந்து நேரடியான ஈழத்து கதை இல்ல. அது ஒண்ணு பண்ணிருக்கோம்ல, அது ஒண்ணு பண்ணிருக்கோம். அது வந்து கண்டிப்பா நான் ஈழத்தோட கதைகள் நிறைய இருக்கு. அதாவது கார்த்திக் சுப்ராஜ் நானும் சேர்ந்து பேசி வச்சிருக்க கதையில ஒரு 10 கதை இருக்கும். என்னைக்காக நாங்க அந்த படத்தோட முதல் கதை தான் இது. அந்த கதையில் பண்றதுக்கு இன்னும் நம்ம சில விஷயம் பண்ண வேண்டியிருக்குல்ல. இங்க வந்து இப்ப நான் இன்னொரு கதை அந்த ஆக்ஷன் கதையா பண்ணியிருக்கிறது வந்து அது ஒரு ஸ்டாருக்கான ஒரு கதை, ஒரு பெரிய கதை. ஸோ அப்படி ஒன்று பண்ணும்போது நம்ம அங்க பண்றதுக்கான ஈழத்து கதைகளை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். நான் இப்போ நம்புறேன் வந்து ஹாலிவுட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படங்கள் எல்லாமே வந்து வாரை பேஸ் பண்ணி, செகண்ட் வேர்ல்டு வார் பேஸ், இன்னை வரைக்கும் அவங்க செகண்ட் வேர்ல்டு வாரை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நம்ம பாக்ஸ் ஆஃபீஸா பண்ணக்கூடிய பல படங்கள் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. சேவிங் பிரைவேட் லைன் மாதிரி ஒரு படம் வந்து நீங்க போர்க்களத்திலேயே வந்து பெரிய ரத்தத்தை சொல்லாத ஒரு படம் தான் அது. ஆனா அந்த படம் வந்து அவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படங்கள் வந்துட்டு இருக்கு. டாரண்டினோட படங்களா இருக்கட்டும், ஸ்பீல்பர்க்கோட படங்களா இருக்கட்டும், இதெல்லாமே போர் சொல்லலாம். அப்பயே நம்ம ஊர்ல மட்டும் அந்த போர் படத்தெல்லாம் நம்ம இங்க மதுரையில வரைக்கும் போஸ்டர் அடிச்சு கொண்டாடிருக்காங்க. டாரண்டினோ படத்தை மதுரையில போஸ்டர் அடிச்சு. அப்ப ஏன் வந்து ஈழத்துல இங்கேயே நமக்குள்ள ஒரு இதே மாதிரி கதை இருக்கு, இதே மாதிரி சூழல் இருக்கு, அது எப்படி ஏன் வந்து நம்ம கொண்டாட முடியாது? ஏன் வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருக்க முடியாதுன்ற கேள்வி எனக்கு இருக்கு. அதுதான் பண்றது நோக்கம். அந்த மாதிரி கதைகள் நிறைய இங்க இருக்கு. சூப்பர். அப்படி கதைகளை பண்ற இப்ப இங்க இருக்க ஈழத்து போராளிகளுடைய பயிற்சி முகாம்கள் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடங்களும் இருந்திருக்கு. மேட்டூர்ல, திண்டுக்கல்ல, அவங்களுக்கு அங்க அந்த பயிற்சி முகாம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருந்திருக்கு. ஒரு போராளிகளுடைய ப்ராப்பரான பயிற்சி முகாம் வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு கிராமத்துல இருந்தா அங்க எவ்வளவு கதைகள் இருக்கும், எவ்வளவு கதைகள் உருவாயிருக்கும், எத்தனை காதல் கதைகள் உருவாயிருக்கும். இதுக்கான வாழ்க்கை இங்க இருக்கு, ஆனா எடுக்கப்படல. அந்த மாதிரியான வாழ்க்கையில இருந்து படங்கள் கண்டிப்பா எடுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து புரியுது தமிழ் சினிமா, நம்ம சினிமாவுக்குள்ள ஒண்ணு நம்ம வேற இடத்துல ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குல்ல. இந்த அதனால அந்த 2 படமும் அந்த மாதிரியான இது சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அதுல எது முதல் ஆரம்பிக்கிறதுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் சூப்பர். சொல்லுங்க.
நெக்ஸ்ட் ஃபிலிம் சேம் ப்ரொடக்ஷன் தான் பண்றேன். ஏன்னா எனக்கு கப்பல் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months முன்னாடியே வந்து அவங்க சொன்ன வேர்டு தான் அது. நான் நிறைய ப்ரொடக்ஷன் அப்ரோச் வந்துச்சு, ஆனால் அவங்க சொன்ன வேர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த படம் ஓடுதோ இல்லையோ அடுத்து நீ எனக்கு பண்ற அப்படின்னாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால வேற வழியே நான் உங்களுக்கு தான் பண்ணணும். இந்த மாதிரி டைட்டில் யோசிச்சுட்டு தான் கதையே. ஆமாம் ஓகே. ஸோ ஒரு ட்ராமா தான் பண்றேன். நைஸ், சூப்பர். ரொமான்டிக் இல்ல, லோக்கரே இல்ல, ஒரு டிராமா. நைஸ் நைஸ். என்ன சொல்லுங்க? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். படம் மாயபிம்பம் ரிலீஸ்க்கு ப்ரீவியஸ் டே வேல்ஸ்ல அவர் சார் ஐசர் சார் படம் பார்த்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு கமிட் பண்ணாரு. ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒரு போலீஸ் ஹீரோ போலீஸா இருப்பான், அப்படி அதுதான் நம்மளுக்கு காலமும் வர சினிமாவா இருக்கும். இது ஒரிஜினலா ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட், போலீஸ்க்கான ஸ்கிரிப்டாவே இருக்கும்னு வச்சுங்களேன். பெரிய ஹீரோ தான் பண்ணணும், பட்ஜெட்டும் நம்மளுக்கு அதுக்கான பட்ஜெட் தேவை. ஸோ அந்த விஷயம் நான் அவர்கிட்ட சார்கிட்ட இது பண்ணணும். ஆனால் இங்கே சில நம்ம சுவாமிதரன் இப்போ சில விஷயம் பண்ண வேண்டியிருக்குன்னு அவர் சொல்றது என்னன்னா, கமர்ஷியலா ஒரு சக்சஸ் வந்து இங்கே கொடுக்கணும் ஒரு டைரக்டர். கரெக்ட். அப்போதான் அடுத்தது அது ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு கிராஃப்ட் நல்ல படம் அவங்க பண்ணுறாங்கன்னு கிராஃப்ட் அப்ரூவ் ஆனாலும் சரி, ஸ்கிரிப்டாக நல்லா இருந்தாலும் சரி. ஆனால் பெரிய ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்தாதான் பெரிய பட்ஜெட்டு பெரிய படங்களை அது அப்படி ஒரு சம்பிரதாயம் அங்கே இருக்குது. அதை உடச்சி வரலாறும் உண்டு, அதை நம்பி அது சரியில்லாத போனதும் உண்டு. ஆனாலும் இது தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ அதனால் எனக்கு அந்த பெரிய ஹீரோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. 2 years ஆகும் அப்படின்னு. ஸோ எனக்கு அதை அப்படியே நான் விடுறதுக்கு எனக்கு இல்லை. 2 years ஆகும்னாலும் இப்போ இனிஷியேட் பண்ணாதான்றதுனால நான் இப்போ அஸ்வின் மாதிரி அப்படி போய் தெலுங்கு தேசத்துக்குள்ள போய் வரலாமான்னு ஒரு அந்த இருக்கு. அது இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண ஒரு லவ் எமோஷனல் த்ரில்லராக ஒரு ஸ்கிரிப்ட். இது ரெண்டுமே ரெடியாக இருக்கிற இது. அவரு சாருக்கு என்னென்னா, ஐஸ்வர்யா சாருக்கு லவ் ஹியூமர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஸோ அந்த ஜேனரில் ஒன்று ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஸோ அதனால அந்த ப்ராசஸ்ல இருக்கு. இதுதான் நைஸ் தான். மதன் ப்ரோ எழுதிட்டு இருப்பீங்க, அதே தான் பதில் ப்ரோ. சொல்லுங்க, என்ன ஜானர்? லவ்வா? லவ் இருக்கும் எல்லா படத்துலையும். ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவா ஒன்று எழுதிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அதுதான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ எழுதி முடிச்சேன். ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் 2வது படத்துக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஜாலியாக ஒரு படம் எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஒன்று எழுதும்போது நிறைய யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது யோசிக்காமல் ஒன்று பண்ணணுண்டான்றதை யோசிக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ஒன்று ஜாலியாக எனக்கு என்ன வருமோ அந்த மாதிரி ஒன்று நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதான் இப்போ படம் பண்ணுறதுனால லைக் அப்ரோச்சபிள்ஸ் ஈஸியாக இருக்கும். ஒரு படம் பண்ணுறதுனால யார் வேணா இப்போ இது ஒரு விசிட்டிங் கார்டாக நமக்கு இருக்குது. படம் மாதிரி ரொம்ப ஃபாலோ அப் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ அதனால எழுதி முடிச்சுட்டு சரியான படமாக பண்ணணும்னு நம்புகிறேன். கல்யாண மாலையில பேசுற மாதிரி ரொம்ப ஃபார்மலான பதில், அதனாலதான் அப்படி வந்துருச்சு. நம்மளுக்கு உங்களுக்கு ஏத்த ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருவேன். இல்ல எனக்கு என்னடா கம்பெனி ரிவீல் பண்ண கூடாது, ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடாது, எவ்வளவு கண்டிஷன். ரைட் ப்ரோ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்க 6 பேருக்கும் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய படத்தை, முதல் படத்தை தமிழக மக்கள் ஃபுல்லாக தேட்டர்லேயும் சரி, இப்போ தேட்டரில் மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களோட 2வது படம் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய 2வது படத்துக்கு, முதல் படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முதல் படம் வெற்றிக்கு. அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்குநர்களாக பல ஆண்டுகள் நீங்கள் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி விகடன் சார்பாக விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.